இது முன்னாடி யாருக்கு தான் 50 கிலோமீட்டர் ஆர்டர் வந்தால் கமாண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுவோம். புரியல ப்ரோ. குன்றத்தூர். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. சரி கைஸ், நம்ம இன்னைக்கு ரேபிடோ தான் ஓட்ட போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு. 6:30 மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஓட்டலாம். எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். சரி கைஸ், நம்ம வீடியோவுக்கு யாராவது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. சரி வாங்க நம்ம வீடியோவில் போகலாமா? ரைடை ஸ்டார்ட் பண்ணோமா? மணி பார்த்தா இப்போ 7 மணி ஆகுது. ½ நிற்கிறேன், எந்த ஒரு ரைடும் வரவே இல்லை. நம்ம என்னைக்கு சீக்கிரமாக கிளம்புறோமோ அன்றைக்கி தான் இந்தமாரி சோதனைலாம் நடக்கும். நான் தான் பண்ணுறதோ தெரில. பெட்ரோல் வேலை கம்மியாக இருக்குது, போய் பெட்ரோல் பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. டக்குன்னு கஸ்டமர் ஏற்றின்னு போக சொல்ல கூட கோளாறு குத்துறாரு வண்டி. முதல்ல இவருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துடணும் கைஸ். ஏன்னா என் கூடயே கஷ்டப்படுறது இவன் மொத்தம்தான். இவனை நம்ம நல்லா பார்த்தோம்னா இவன் நம்மள நல்லா பார்த்துப்பான். 7:45 தான் ஃபர்ஸ்ட் ரைடு எடுத்துக்கிறோம். நம்ம எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணோம்? 6:30 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணோமா? ஐயோ, ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இது கரெக்டாக வந்து ஓகே ஓகே சார். செம்பரம் பார்க்கும். போகலாமா சார்? இப்படியே போகலாமா? இப்படியே போகலாமா? பண்ணுறதோ. ஓகே கைஸ், நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆர்டர் எனக்கு சூப்பராக கிடைக்கும். இது வரைக்கும் நான் இங்கேருந்து ஆர்டர் எடுத்துன்னு போனது சரித்திரமே கிடையாது. அதே நிலமை தான் நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அமௌண்ட்டு கரெக்டாக 106 ரூபாய். சுகராக கொடுத்தாரு 106 ரூபாவை. நான் ஆர்டர் வருமா தெரியல, அது வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். வேற ரேபிடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து எடுத்துன்னு போயிட்டு பாப்பாஞ்சாத்தத்தில் விட்டோமா. திருப்பி அங்கேருந்து நான் சும்மாவே பேட்டை வரைக்கும் வந்துட்டேன். வந்தோடனே போர்ட்டலில் ஒரு ஆர்டர் வந்தது. சரி சொல்லிட்டு செகண்ட் வேற 20 செகண்ட் போயின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் எடுத்துறேன்னா கூட ஒரு 10 செகண்ட் கம்மியாகிடும் சொல்லிட்டு அப்செட் பண்ணா. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக குத்தம்பா லொக்கேஷன் எனக்கு தெரிஞ்ச ஏரியா தான். அதனால தான் ஃபோன் எடுத்து லாக்கரில் வச்சேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதனால் போனால் முடிச்சிருவாங்க. நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. போர்ட்டல் ஆர்டரு. இங்கே கேமராலாம் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஹெல்மெட்டில் கைட்டு தவா போகணுன்ட்டாங்க. அதனால உங்ககிட்ட சொல்ல முடியல. சரி கைஸ், நம்ம அடுத்த ஆர்டர் ஏதாச்சும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ட்டலில் 2வது ஆர்டர் வந்துருக்குது. இது பிக் பண்ணதான் இப்போ போயின்னு இருக்கும். அது ட்ராப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர். கஸ்டமர் கால் பண்ணி கேட்டாச்சு, வர சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து போர்ட்டர் ஆர்டராக இருந்தாலும் சரி, ரேபிடோ ஆர்டராக இருந்தாலும் சரி, ஒரு வாரத்தை கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் அட்டன் பண்ணுவோம். ஏன்னா வந்து டக்குன்னு இப்போ முன்னாடி நேற்று ஒரு சம்பவம் ஆயிடுச்சு எனக்கு. அதான் 600 ரூபாய் ஆர்டர் வந்து போர்ட்டரில். அப்போ வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். 3 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ண சொல்லிச்சு. சரி 600 ரூபாய் ஆர்டர் சொல்லிட்டு நானும் கஸ்டமர்லாம் கால் பண்ணோம். ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷன் போனால் அங்கே போனோடனே கரெக்டாக லொக்கேஷனில் போய் நிற்கிறேன். ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாரு. கால் பண்ணி கேட்குறேன், ப்ரோ ஏன் ப்ரோ ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை ப்ரோ, அங்கே மெட்டீரியல் அனுப்புறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி சொன்னேன். அதுக்கு உடனே இல்லை ப்ரோ, நான் 3 கிலோமீட்டர்லேருந்து வந்தேன், அதனால தான் ப்ரோ நான் கால் கூட பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷன் வந்துட்டேன் அப்படி சொன்னேன். அது நான் என்ன பண்ணுறது ப்ரோன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு.
என்ன பண்ணுறது? சரி சொல்லிட்டு அவர்கிட்ட இந்தமாரி தப்புலாம் ஒன்று வாட்டி பண்ணாதீங்க ப்ரோ, எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு புக் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா வந்து எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து இது அட்டன் பண்ணுறோம்ல, அப்படி இப்படி சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு சரி ப்ரோ அப்படி சொல்லிட்டு அவரும் சாரி கேட்டார். புரியல ப்ரோ. குன்றத்தூர். இது 3மா இருக்கு? இதுமாரி இருந்தால் எப்படி எடுத்துன்னு போகிறது தெரியலையே. கரெக்டாக பக்காவா நான் எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு கேட்டேன். நான் இருக்கிறேன்டா அவனுக்கு சொல்லிட்டேன். செட்டிங்காக எல்லாமே பண்ணி பாக்ஸ்லாம் போட்டு அவர் எடுத்துன்னு வந்து ஃப்ரெண்டில் வச்சு எடுத்துன்னு போய் குத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்தமாரி ஆளுங்கன்னாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த கடை தான் நினைக்கிறேன். அது அமௌண்ட்டு கரெக்டாக 97. ஆனால் கஸ்டமர் 100 ரூபா கொடுத்துட்டாரு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேபிட்டோவில் 2வது ஆர்டர் வந்துருது. பார்த்தீங்கன்னா பிக்கப்பு கரெக்டாக 2 கிலோமீட்ரு, ட்ராப்பு 15 கிலோமீட்ரு நினைக்கிறேன். கஸ்டமர் கால் பண்ணி கேட்டேன், அவர் வர சொல்லிட்டாரு. காய்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரோ ஓடிபி ப்ரோ 1650. உட்கார் ப்ரோ. ப்ரோ இல்லை கிளிப்பு இல்லை, பறந்துடும். கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 கிலோமீட்ரு 38 நிமிஷம். எங்கேயோ போய் தொக்கா மாத போகிறேன்னு நினைக்கிறேன் டிராஃபிக்கில். ப்ரோ உங்களுக்கு லொக்கேஷன் தெரியுமா ப்ரோ? மேப் பார்த்தா போனோமா? ஓகே ப்ரோ. ஹலோ அரே சார், நான் வந்துட்டேன் சார். இப்போ கரெக்டாக இது பிளேஸ் எங்கே? குன்றத்தூர் ப்ரோ. குன்றத்தூர் கிட்ட வந்து. ஓகே. ரேபிடோ பைக்லாம். நான் ப்ரோ இன்டர்வியூ போறியா? ஆமாம். ஓகே ப்ரோ. ஹெல்மெட் ப்ரோ நல்லா பண்ணு ப்ரோ. காய்ஸ் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட்டோவில் அந்த பார்சல் ஆர்டர் ஒன்று வந்துருக்குது காய்ஸ். அது வந்து நேர்ந்தது. சரி நானும் அப்செட் பண்ண வேணாம் தான் நினச்சினே இருந்தேன். அது தொடர்ந்து ஒரு 5-6 வாட்டி வந்துனே இருக்குது. சரி வேறு என்ன பண்ணுறது சொல்லிட்டு 4 கிலோமீட்டர் மதுரை வயல் தான் ட்ராப் அது. அதான் மேம். ஓகே. அங்கே ஸ்லாப்பில் வச்சா போதும்ல? அங்கே ஷெல்ஃபில் வச்சா சம்டைம்ஸ் செக்யூரிட்டி கூட வாங்கிப்பாங்க. சரி ஓகே. தேங்க்ஸ். ஓகே கைஸ் நம்ம ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்ரு 13 நிமிஷம். ஏதோ வேலை மாலு ஸ்கூலா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கான்னு எனக்கு தெரில கைஸ். போய் தான் பார்க்கலாம். இவ்வளோ பெருசால அங்கே வச்சுருவானா? ரேபிட்டோவில் அந்த ஃபுல் பேக்கிங் ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ வெயிட் பண்ணோம் கைஸ். பாருங்களேன் இப்போது 49 கிலோமீட்டர் ஒரு ஆர்டரு ரேபிட்டோவில். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் இப்போ
இது அவங்களோட நம்பரும் அவங்க ஃப்ளாட் நேமும் எழுதியிருக்கேன். எமாமி தெஜோமி அபார்ட்மெண்ட் தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். 49 கிலோமீட்டரா மேம்? என்னங்க? 49 கிலோமீட்டரா? மேபி எந்த ஊர் வருது இது? ஓஎம்ஆர். ஓஎம்ஆர். ஓடிபி சொல்லுங்க மேம். 3889. 3889. ஓகே மேம். ஓகே. அந்த இது பத்திரங்க இல்லாட்டி அவங்க கான்டாக்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ளாட்டு அவங்க நேமும் கூட. இது கீஷிலாவா? அமௌண்ட் அவங்க தந்துருவாங்களா? ஓகே மேம், ஓகே. 50 கிலோமீட்டர். இது வரைக்கும் யாருன்னா போயிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்கிறேங்க கைஸ். இங்கேருந்து இப்போ மதுரை பைபாஸ் ஏறி அப்படியே தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே போனோம் கைஸ். சரி கைஸ், கோப்ரோ வேறு சார்ஜர் இல்லை, நான் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். லைக் 50 கிலோமீட்டர் ஆர்டர் டிராப் லொகேஷன் வந்தாச்சு. கோப்ரோ சார்ஜர் கம்மியாக இருக்குது, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல, அதனால ஐஃபோன் எடு. டிராப் லொகேஷன். சரி கைஸ், நம்ம இதை குத்துட்டு அடுத்த ஏதாச்சும் ஆர்டர் வந்தாப்பா. இப்போ பாருங்க, ஃபோனில் வேற சார்ஜர் இல்லை, 40% தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்குறேன் கைஸ். அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. அது அமௌண்ட்டு பாருங்களேன், 646 ரூபா. 50 கிலோமீட்டர். இது முன்னாடி யாருக்கு தான் 50 கிலோமீட்டர் ஆர்டர் வந்தால் கமாண்டில் மறக்காமன்னு சொல்லிட்டு போடுங்க. சரி கைஸ், இங்கேருந்து ஏதாச்சும் ரைடு கிடைக்குதா பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணுறேன். 50 கிலோமீட்டர் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெயிட் பண்ணால் ஃபோனில் சார்ஜர் வேறு இல்லை. இது ஒரு கடுப்பாயிடுச்சு. சரி, பவர் பேங்க்கை யூஸ் பண்ணி சார்ஜர் போட்டு அங்கேருந்து ஏதாச்சும் பிக்கப் எடுக்கலான்னு பார்த்தா சுத்தமாக ட்ரை ஆகிட்டுக்குது. நான் பண்ணுறது அங்கே வேறு அங்கேருந்து சும்மாவே வந்தாச்சு கைஸ். அங்கேருந்து நம்ம சொல்ல 50 கிலோமீட்டர் காட்டிச்சா. ஆனால் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து பூந்தமல்லி வரைக்கும் ரூட்டு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிண்டி அந்த சைடு வந்தால் 32 கிலோமீட்டர் தான் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றின்னு வந்துட்டேன். சரி, ஸ்பீடாக வந்துட்டேன். கேராக வேறு ஆயிடுச்சு, சாப்பிட கூட இல்லையா. காலைல நம்ம 6:30 மணிக்கா ரைடு ஸ்டார்ட் பண்ணோமா, அப்படியே போய் அப்படியே ஓட்ட டைம் வேறு ஆயிடுச்சு, எதுவுமே எனக்கு தெரில. அதுக்கப்புறமேட்டு ஒரு கல்ல போயிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கைஸ், நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1163 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறோம். அதில் 3 லிட்டரு பெட்ரோல் போட்டேன் இன்னைக்கு. ஏன்னா 50 கிலோமீட்டர் அப்படி சுற்றிட்டோமா. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் மட்டும் ஒன்று குடிச்சோமா. 333 ரூபாய் மைனஸ் பண்ணால் அப்போ 830 ரூபா ப்ராஃபிட்டு கைஸ். இன்னைக்கு எத்தனை மணி நேரம் லாகிங்கில் இருந்தால் 8 மணி நேரம். 8 மணி நேரம் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு ரைடு கரெக்டாக நம்ம 6:30 மணிக்கா ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரைடே நம்மளுக்கு 7:45 தான் வந்தது. 830 ரூபா ப்ராஃபிட்டு கைஸ் நம்மளுக்கு இன்னைக்கு. சரி கைஸ், நம்ம வீடியோ ஏதாவது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணுறோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கூட சொல்லுங்கள், திருத்திக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.